எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 signs your manifestation is close அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவையை நோக்கி தான் நம்ம அந்த ஈர்ப்பு சார்ந்த பயிற்சிகளுக்குள்ளேயே வந்திருப்போம். சில பேருக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும், சில பேருக்கு நல்ல ஜாபுக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும், சில பேருக்கு குழந்தை வேணும்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸுக்கு பயிற்சி பண்ணும்போது அந்த விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஜாபுன்னு நீங்கள் இப்போது மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ஜாப் நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னா அந்த வேலைக்கு போகிற சம்மந்தமான எல்லா விஷயமே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அவர் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருப்பார், எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிம்பாரு. திடீர்னு இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். ஸோ அது உங்கள் காதுக்கு விடும். ஸோ இதெல்லாமே நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களே, ஸோ அதில் நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய கனவு கண்டுவீங்க. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் உங்களோட ஆசையாக இருந்ததுன்னா, உங்கள் கனவு உங்கள் கனவுல அந்த வீடு நீங்கள் கட்டுறதுக்கு நிறைய தேவையான உதவிகள் கிடைக்கிற மாதிரி, இப்போ லோன் கிடைக்கிற மாதிரி, அதுக்கு நிறைய நல்ல ஒரு கான்ட்ராக்டர் கிடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய நிறைய பீப்புளெலாம் நீங்கள் நிறைய கனவு காணுவீங்க. ஸோ அதுவே ஒரு சைன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்னா உங்களுடைய ஆசை நிறைவேற போகிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் பார்ப்பார், ஏஞ்சல் சிம்பிள் சொல்லுவாங்க. அந்த 111, 222, 333 இருக்குது. அது செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி சிம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த விஷயம் நடக்க போகுது, ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்குன்றது அர்த்தம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது சம்பந்தமான தடைகள்லாம் நிறைய நிவர்த்தி ஆகும். இப்போ எப்படின்னா, இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் ஆசையாக இருப்பீங்க. ஸோ இப்போ அந்த கார் வாங்க நிறைய தடையாக இருக்க, பணம் நிறைய தடையாக இருக்கும், நிறைய எண்ணங்கள் நிறைய தடையாக இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கார் சூஸ் பண்ணி இப்போ நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிறைய பேர் அதை பார்ப்பாங்க, கண்ணு படும், அவ்வளோ பெரிய கார்லாம் நம்ம வீட்டில் சரிபடுமான்றது நிறைய பேருக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். புது விஷயம் வாங்க போகிறோன்னு நம்ம நிறைய யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னன்னா நிவர்த்தி ஆயிரும். ஸோ அந்த விஷயம் இப்போ நீங்கள் கார் வாங்க போனால் சரி, நீங்கள் காருக்கு போய் வாங்கிடுவீங்க. அது நிறைய யோசிச்சிருப்பீங்க, நிறைய செகண்ட் தாட்ஸ் நிறைய இருக்கும். இது வாங்கினா சரிப்பட்டு வருமா, இப்போ ஃப்யூச்சரில் இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குமா, இந்த கம்பெனி மேலே நிலச்சி நிற்குமான்ற நிறைய தாட்ஸ் வரும். ஸோ அது எதுவுமே இருக்காது, எல்லாமே நிவர்த்தி ஆகி அதை உங்களுக்கு தேவையான இப்போ கார் மேனிஃபெஸ்டேஷனும் கார் உங்ககிட்ட வரும், வீடுனா வீடு வந்துடும். ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு சுற்றி இருக்க நிறைய தடைகள் எல்லாமே காணாமல் போயிடும். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வே சொல்லும். இப்போ எப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது, நல்ல ஒரு ரிலேஷன்குள்ளே போகிறீங்க, இந்த பர்சன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளுணர்வு ஒன்று இருக்குது, அந்த உள்ளுணர்வு உங்ககிட்ட பேசும். ஸோ இந்த மாதிரி இப்போ எப்படின்னா உதாரணம் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா உங்கள் உள்ளுணர்வே சொல்லும், இவரை போய் பாரு, இந்த கான்ட்ராக்டரை போய் பார்த்தேன்னா உனக்கு நல்ல வீடு காட்டுவார், நீ இந்த ஆளை போய் பார்த்தீங்கன்னா இவர் மூலிமா நிறைய ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளுணர்வே நமக்கு சொல்லும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம் நம்ம கிட்ட வரப்போன்னு அர்த்தம்னா, இந்த 4 சைன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் கிட்ட வந்துட்டு இருக்குன்றது அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.